ஒருவருக்கு 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி அல்லது 6, 8, 12ஆம் இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த துயரங்கள், சொல்லொணாத கஷ்டங்கள், திருமண தடைகள், ஏதோதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது வாழ்க்கையில். நிரந்தர வேலை இல்லை. கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒரு சனிக்கிழமை அல்லது அமாவாசை, பௌர்ணமி அல்லது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு கோடி சுவாமிகள், புரவிபாளையம் கோடி சுவாமிகளுடைய சமாதியை தரிசிங்க. உங்களால் முடிஞ்ச பழங்கள், பிஸ்கட்டுகள், இனிப்பு வகைகள் வாங்கி சுவாமி சமாதியில் வைங்க. அங்கே ஒரு விசிறி இருக்கும். அந்த விசிறியை எடுத்து அந்த சமாதிக்கு அப்படியே வீசி விடுங்க. ஒரு வலம் வரலாம் 3 முறை, உங்கள் விருப்பம், எத்தனை முறை வேணாலும் வலம் பாருங்க. கோடி சுவாமிகளை நீங்கள் நினைத்தால் மாத்திரம் போக முடியாது. அவர் நினைச்சு உங்களை கூப்பிடணும். இந்த உலகத்தில் அழியாத புகழ், ஆரோக்கியம், அழியாத செல்வம், நல்ல நல்ல விஷயங்கள், மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சனி பகவான் நமது போன ஜென்ம கர்மாவினுடைய அடிப்படையிலே தடுத்து நிறுத்தி விடுவார். காரணம், செய்ததற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பது சனி பகவானுடைய துலாக்கோல். இந்த துலாக்கோலை திருப்புகிற ஆற்றல் ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் இருக்கிறது என்று நான் சத்தியமாக நம்புகிறேன், அனுபவித்திருக்கிறேன். அந்த வகையிலே சனி பகவான் தருகிற துன்பத்தை, நமது பாவ வினைகளை கரைக்கும் கங்கையாக, காவிரியாக புரவிபாளையம் கோடி சுவாமிகள் இருக்கிறார். ஒற்றை காலில் ராமேஸ்வரத்தில் நின்று தவம் செய்தவர். 400 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்திருக்கிறார். அவருடைய பேச்சு நமக்கு சாதாரணமாக புரியாது. அவருடைய வாக்கு ரிஷி வாக்கு, மிகப்பெரிய ஞானம், பொக்கிஷம். அவருடைய சொல்லும் செயலும் நமக்கு நம்மளுடைய பார்வையில் சரியாக புரியவில்லை என்றாலும் கூட அவர் வாழ்வை மாற்றுகிற வானவில், ஆகாய கங்கை, நேரில் பார்க்கிற தெய்வம். புரவிபாளையம் சென்றால் உங்கள் வாழ்வு சத்தியமாக மலரும், நிச்சயமாக மலரும். ஒரு ஊதுபத்தி வாங்கி அங்கே இது பண்ணுங்க, பற்றி வைங்க, மலர்கள் வாங்கி கொடுங்க. பைரவர்கள் அங்கே இருப்பாங்க, பிஸ்கட் வாங்கி போடுங்க. உங்கள் மனதுக்கு ஏற்றதை செய்யுங்கள். நம்பிக்கையுடன் செல்லுங்கள், வாழ்வில் வெல்லுங்கள்.